இன்றைய செய்தியின் தலைப்பு, எல்லா சோதனைகளிலும் பெரிய சோதனை எது? வாட் இஸ் த ஹார்டஸ்ட் டெஸ்ட் ஆஃப் ஆல் த டெஸ்ட்? எல்லா சோதனைகளிலும் பெரிய சோதனை எது? இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்டால் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அனுபவத்தின்படி பதில் சொல்லுவீங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, சோதனையிலே பெரிய சோதனை பண கஷ்டம் தான் மாஸ்டர். ஆம், பண கஷ்டம். ஒரு வகையில் அது உண்மைதான். பணம் இல்லாதவன் பிணம், என்ன தரித்திரன் சகலராலும் நெகிழப்படுவான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இன்னும் ஒரு சில சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர், சோதனையிலேயே கொடிய சோதனை எது தெரியுமா? வியாதி. வியாதி வியாதி வரக்கூடாது. வியாதி ஒரு கொடிய சோதனை, தாங்க முடியாத சோதனை. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் அது பெரிய சோதனை அல்ல. அதை விட ஒரு பெரிய சோதனை, அதுதான் இந்த செய்தி கொடுக்க போகிறேன். சில சொல்லுவாங்க, கணவன் கைவிட்டு விடுறாரு பாருங்க, விட்டுட்டு யாரையாவது கூட்டிட்டு ஓடி போறாரு பாருங்க. அவ்விதம் கைவிடப்பட்ட அபலை பெண் தான் அவ சந்திக்கிற ஒவ்வொரு நாள் சோதனை. சோதனையிலே கொடிய சோதனை. அந்த மன வியாகுலத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை, இலக்கியத்திலே எழுதவே முடியாது. அவ்வளவு துக்கம். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான், கொடிய சோதனை தான். சில கணவன் சொல்லுவாங்க, என் மனைவி என்ன ஏமாத்திட்டா பாஸ்டர், என்ன விட்டுட்டு போயிட்டா, இப்போ நான் கொடிய சோதனை வழியா வேதனை வழியா போயிட்டு இருக்கேன். அதுவும் மெய்யாகவே தாங்க முடியாத சோதனை தான், கொடிய சோதனை தான், விவரிக்க முடியாத வியாகுலம் தான், வருத்தம் தான். சில பிள்ளைகளை கேட்டா, பரீட்சை வருது பாருங்க பாஸ்டர், அதை மாதிரி கூடிய சோதனை காலம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நாங்கள் பரீட்சை எழுதும் போது 4 நாளில் முடிச்சு போகும். காலையில் ஒரு பரீட்சை, மத்தியானம் ஒரு பரீட்சை, காலையில் ஒரு பரீட்சை, மத்தியானம் ஒரு பரீட்சை. மொத்தம் எத்தனை பரீட்சை? 8 பரீட்சை அல்லது 7 பரீட்சை 4 நாளில் முடிஞ்சு போகும். அப்படி கடைசி பரீட்சை 4 நாள் முடிஞ்ச உடனே அப்படியே நோட்டுகளில் நான் தூக்கி அப்படி வானத்தை நோக்கி விட்டுட்டு அப்படி ஜாலியாக வருவோம். ஆனால் அந்த 4 நாள் கொடிய சோதனை. இப்போ சோதனை உச்சகட்டம் எப்படின்னா, 1 மாசத்துக்கா. 10th பரீட்சை ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 31ஆம் தேதி வரைக்கும். 12th அப்படித்தான், ஒரு மாதம் முழுதும். ஆக பரீட்சை காலம் பயங்கரமான சோதனை காலம், ரொம்ப கஷ்டம். ஆனால் சோதனையிலேயே மகா உச்சகட்ட சோதனை எது? அதான் இன்றைய செய்தி. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகிற புகழ்ச்சியே சோதனையில கொடிய சோதனை. இந்த புகழ்ச்சி எப்போது வருதுன்னா, வெற்றி பெறும் போதுதான் புகழ்ச்சி. மாணிக்கம் தங்கவேல் உலக அளவிலான ஹைஜம்ல அப்படி தாண்டி வெற்றி பெற்றார் பாருங்க. உலகம் முழுத வர புகழுது. ஒருவர் பெறுகிற வெற்றி தான் சோதனையிலேயே கொடிய சோதனை. ஏனென்றால் அதற்கப்புறம் ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. அந்த வீழ்ச்சிக்கு தப்புவதுதான் மெய்யாகவே சோதனையை ஜெயிக்கிற ஆவிக்குரிய அனுபவம். ஆகவே புகழ்ச்சி எப்போது வருதுன்னா, வெற்றியில் தான் புகழ்ச்சி வருது. ஆகவே இந்த காலை ஆராதனையிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஒரு குறிப்பிட்ட வெற்றியுள்ள இடத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார் என்றால், அதுதான் நமக்கு வருகிற எல்லா சோதனையிலும் கொடிய சோதனை. ஒரு ஆங்கில புத்தகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். 50 வருஷமா அவர் பாஸ்டரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, சபை ஊழியத்திலே நான் சந்தித்த கொடிய சோதனை எதுன்னா, விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு விழுந்து போகிறார்கள். ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது, அபிஷேகம் வரும்போது, விடுதலை பெறும்போது, சபைக்கு ஆரம்பத்தில் வரும்போது ஆவியிலே துவங்குகிறார்கள். ஒரு பாதி வயதை தாண்ட பிற்பாடு உத்தமத்தையும் இவர்கள் பரிசுத்தத்தையும் இவருடைய ஜெபத்தையும் இவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கிற கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் உச்சிக்கு கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் அவங்க விழுந்து போகிறார்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின இவர்கள் மாம்சத்திலே முடிவு பெறுகிறார்கள். 50 வருட ஊழியக்காரன் சொல்ற, ஊழியத்துக்கு வந்து எனக்கு 40 வருடங்கள் நிறைவு பெறுகிறது. இந்த 40 வருஷம் ஊழியத்திலேயும் நான் கண்ட உண்மை அதேதான்.
ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் எடுக்கும்போது, அபிஷேகம் வரும்போது, கர்த்தர் அழைத்து சபைக்கு கொண்டு வரும்போது ஆவிக்குள் நன்றாய் ஆரம்பிக்கிறார்கள். ஆனா கர்த்தர் உத்தமத்தையும் பரிசுத்தத்தையும் ஜெபத்தையும் பார்த்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு வந்த பிற்பாடு விழுந்து போகிறார்கள். ஆரம்பத்தில் பார்த்த அந்த பரிசுத்தம், ஆரம்பத்தில் பார்த்த அந்த உத்தமம், ஆரம்பத்தில் பார்த்த கர்த்தரை தேடுகிற தீவிரம் முற்றிலும் இழந்து மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி போகிறார். சைனாவில் 20 வருஷம் ஒரு பாஸ்டர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ததின் முன்னிட்டு சிறையில் இருந்தார். அவர் தன் புத்தகத்தில் எழுதுகிறார், 20 வருட ஊழியத்திலே நான் கண்ட ஒரு மாயை. அது என்னவென்றால், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் ஆரம்பிக்கும் போது ஆவிக்குள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனா தேவன் அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் உச்சிக்கு, வெற்றியின் உச்சிக்கு கொண்டு வந்த பிற்பாடு முன்பு இருந்தது போல் இருப்பது இல்லை, விழுந்து போகிறார்கள். நான் இப்பொழுது இஸ்ரவேலிலே 5 ராஜாக்களை உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். அவருடைய ஆரம்பம் நன்றாயிருக்கிறது. ஆனால் பாதிக்கு அப்புறம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழத்துவங்குகிறது. முடிந்து போகும் வரைக்கும் மனம் திரும்பாமலேயே மகா மோசமாய் தங்கள் ஜீவியத்தை முடிக்கிறார்கள். 5 ராஜாக்கள் எடுக்கலாம். முதல் ராஜா சவுல் ராஜா. 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். எஸ், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன? இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் ராஜா. இவரை தேவன் ரட்சிக்கும் போது, அழைக்கும் போது, அபிஷேகிக்கும் போது மற்றவர்கள் பார்வையிலும் இவர் சிறியவர், அவர் பார்வைக்கு தானும் அவர் சிறியவர். அழகா சொல்றாரு, சவுல் ராஜாவே, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போதல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக உயர்த்தப்பட்டி. ராஜாவாக அமர்ந்த பிற்பாடு ஆண்டவர் ஒரு கடமையை கொடுக்கிறார். என்ன? அமலேக்கை அழித்து விடு. ராஜாவையும் சேவர்களையும் நாசியிலே சுவாசம் உள்ள ஒருவரையும் உயிரோட வைக்காத. ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு நிர்மூலமாக்கு. அமலேக்கு என்றால் கலகத்தின் ஆவி. இந்த கலகத்தின் ஆவியை முற்றிலும் அழித்து விடு. ராஜா போனார் பாருங்க. அநேகர் பாருங்க, கர்த்தர்ட்ட வரும்போது விசுவாசமா ஞானமா இருக்காங்க. கொஞ்சம் கர்த்தர் கிருபை வரம் அபிஷேகம் தந்த உடனே தங்கள் பெரிய ஞானிகளாக அவர்களாக ஒரு திட்டம் வகுத்து என்னமோ செய்ய ஆரம்பிக்காங்க. ராஜாவை உயிரோடு பிடிக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? அழித்து விடு. ராஜாவை உயிரோடு பிடிக்கிறார். சில முக்கியமான பிரதிநிதிகளை எல்லாம் உயிரோடு காப்பாற்றுகிறார். மூக்கு வடிகிறது, காது திரும்பினது, நசல் கொண்டது, நொண்டி மூடம், ஆகாது போகாது, இதுகளை மட்டும் அழிச்சிட்டு என்ன பண்ணுகிறார்? வருகிற வழியிலே படிங்கள், அவர் செய்த பொல்லாப்பு என்ன? 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, பாருங்க, தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களுக்கு சென்று கில்காலுக்கு போனார். பாத்தீங்களா சவுல் ராஜா செய்த பொல்லாப்பு என்ன? சவுல் ராஜா செய்த பொல்லாப்பு என்ன? வசனத்துக்கு முழுவதும் கீழ்ப்படியல, பாதிதான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. ஆனா வெளி உலகத்துக்கு என்ன காட்டுறாரு? ஒரு ஜெயஸ்தம்ப நாட்டி சவுல் வெற்றி பெற்றார். சவுல் ஜெயம் பெற்றார். சவுல் அமலேக்கை அழித்து விட்டார். ஒரு இடம் மட்டுமல்ல, பல இடங்களுக்கு சென்றுனா
ஊர் ஊரா ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டுகிறார். என்ன பறைசாற்றுகிறார், என்ன விளம்பரம் பண்ணுகிறார்? சவுல் ஜெயித்தார், சவுல் ஜெயித்தார், சவுல் ஜெயித்தார். ஜெயஸ்தம்பம் நாட்டுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கிறார். ஆகவே சவுல் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாடம் என்னவென்றால், வெற்றி வந்த பிற்பாடு, வெற்றியின் உச்சிக்கு போன பிற்பாடு தோத்திரம் உண்டாட்டும். நமக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டவே கூடாது. கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நம்ம சபையில் ஒரு பிரதர் நல்ல ஆத்மாக்களை கொண்டு வருவார். கொண்டு வந்த பிற்பாடு அவங்களுக்கு ஒரு சாட்சி சொல்ல இவரை கற்றுக் கொடுப்பார். என்னன்னா, சவுல் ஜெயஸ்தம்பம் நாட்டின மாதிரி, நான் 3 நாளாய் யூரின் போகவில்லை, வயிறெல்லாம் வீங்கி விட்டது. அண்ணன் வந்தார், எனக்காக ஜெபித்து தேங்காய் எடுத்து வயிறிலே போட்டு விட்டார், சர்ரென்று அடித்தது. இப்படியே சொல்லிக் கொடுப்பார். இவர் வருவார், அண்ணன் வந்தார், ஜெபித்து தேங்காய் வயிற்றிலே போட்டார், 3 நாளாக அடைத்திருந்த அடைப்பு திறந்து சர்ரென்று அடித்தது, நான் சுகம் பெற்று விட்டேன். சபையில் சாட்சியை பாருங்க. வாரந்தோறும் 2 பேர் 3 பேர் அண்ணன் ஜெபம் பண்ணினார், அண்ணன் ஜெபம் பண்ணார். ஒரு நாள் நான் எழுமுறேன், இந்த அண்ணன் ஜெபம் பண்ணாரு, அக்கா ஜெபம் பண்ணாரா, விட்டுருங்க. ஏசு எனக்கு சுகந்தா. வெடி முழக்கம் போல சொல்லுங்கள். அவரையும் பார்த்து சொன்னேன், பிரதர் இந்த மாதிரிலாம் சாட்சி சொல்ல பிராக்டிஸ் பண்ணி அண்ணே அண்ணன்னு விளம்பரம் தேடாதீங்க. இது சவுலுடைய ஆவி. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டினான். கர்த்தர் சொல்றார், இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றார், நாம் வெற்றியின் உச்சிக்கு போனாலும் நீங்க பாட வேண்டிய பாட்டு, மகிமையடையும் இயேசு ராஜனே. பாடுங்கள், மாறாத நல்ல மெய்ப்பரே, மகிமையடையும் இயேசு ராஜனே. ஓஹோ, மாறாத. ஆகவே ஆசீர்வாதத்தின் உச்சி, வெற்றியின் உச்சிக்கு போக போக நாம் நம்மை தாழ்த்துவோமானால் தாழ்மையுள்ளவர்கள் மீது கிருபை கடைசி வரை இருக்கும். நமக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி நமது பேருக்கு ஒரு புகழ்ச்சியை சம்பாதித்தால் கர்த்தர் சொல்றாரு, சவுலே உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகிறது. உனக்கு நீ விளம்பரம் பேர் பிரஸ்தாபம் தேடினபடினால உன்மேல் இருக்கிற கிருபையை நான் எடுக்கிறேன், உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை எடுக்கிறேன், உன்மேல் இருக்கிற ராஜ்யபாரத்தை எடுத்து உன்னை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன் தோழனுக்கு கொடுக்க போகிறேன். எவ்வளவு துக்கம். சவுலின் முடிவை பாருங்கள். இப்படி கிருபை இழந்த அந்த சவுல் கடைசியாக யுத்தத்தின் மேல் யுத்தம், எல்லா இடத்திலும் தோல்வி. பெலிஸ்தருடைய யுத்தத்துக்கு போகிறார். அவருக்கு ஒரு சந்தேகம், நாளை இந்த யுத்தத்திலே நான் ஜெயிப்பேனா தோற்று போவேனா? கர்த்தரிடத்தில் கேட்டா கர்த்தர் தீர்க்கதரிசி மூலம் மறு உத்தரவு கொடுக்கல. அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடுகிறார். அப்படின்னா என்ன? ஜோசியா குறி கேட்கிறது. ஆவிக்குரிய மக்கள் என்ன? தீர்க்க தரிசனம் கேட்கிறது. இன்றைக்கு கூட நிறைய பேர் யாராவது என்ன பற்றி ஏதாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா? இந்த பைபிள்ல எல்லாமே நல்லதாக தான் சொல்லி வச்சிருக்கிறார். ரெடி முழக்கம் போல சொல்லுங்க. பைபிள் முழுவதும் 8810 வெற்றியான வாக்குத்தத்தம் நமக்காக தான் சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், கர்த்தர் கொண்டு பேசுவார். இவன் தீர்க்கதரிசியை தேடுகிறான், ஆசாரியனை தேடுகிறான், கடைசியில மந்திரவாதியை தேடினான். அங்க வந்த ஆவி சொல்லுச்சு, நாளை இந்நேரம் நீ உன் குமாரனும் எங்களோட கூட பாதாளத்தில் இருப்பீர்கள். ஆகவே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போனவனுக்கு நல்ல வார்த்தை கிடைக்கல, துக்கமான முடிவின் வார்த்தை. மறுநாள் அப்படியே தோற்று போனார்கள். சவுலின் படையை, பெலிஸ்தருடைய படை நெருங்கி வந்தபோது தன் ஈட்டியை தரையில நட்டு அதிலே சாய்ந்து தற்கொலை செய்து மரிக்கிறான். ஏன் இந்த மோசமான சோகமான முடிவு? தோத்திரம். ஆண்டவர் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போகும்போது அவனுக்கு ஒரு சோதனை வருது. எனக்கு பேர், எனக்கு புகழ், எனக்கு விளம்பரம் தேடுவது. இந்த ராப்போஜன நாளில் கர்த்தர் உங்களோட சொல்ல, உங்களை என்னையும் இமயமல உச்சிக்கே கொண்டு போய் ஆசீர்வாதத்தின் உச்சிக்கே கொண்டு போகட்டும். உயர உயர இயேசுவை மகிமைப்படுத்துங்கள்.
இடி முழக்கம் போல அல்லேலூயா சொல்லுங்கள். உயர்வு வர வர, வெற்றி மேல் வெற்றி வர வர யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, யாரை உயர்த்த வேண்டும்? ஆகவே இந்த முதல் ராஜாவுக்கு வந்த கேடு உங்களுக்கு வராது இருக்கணுமானா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்யக்கூடாது, நமக்கு ஜெயஸ்தம்பம் நாட்டக்கூடாது, நமக்கு புகழ, நமக்கு பெருமையை, நமக்கு விளம்பரத்தை தேடக்கூடாது. மகிமை எல்லாம் யாருக்கு? இயேசுவுக்கு. இன்னொருக்கா பாடுங்க, மகிமையடையும் இயேசுராஜனே. கரங்களை தட்டி பாடுவோம். மகிமையடையும் இயேசுராஜனே, மாறாத நல்ல மெய்ப்பரே, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக, உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. இரண்டாவது ராஜா இந்த சவுலுக்கு அப்புறம் தாவீது. இதெல்லாம் இந்த தாவீது பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. இந்த தாவீது எப்படி வெற்றியின் உச்சிக்கு வந்தார்? 18ஆம் சங்கீதம் 20வது வசனம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக, என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். எஸ், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நான் 24ஆம் வசனம் கூட படிங்க. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். எவ்வளவு பக்தி, பரிசுத்தம், நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு சாட்சி. இந்த தாவீது, இந்த வாலிபன் எப்படி வாழ்க்கையை துவக்குகிறார்? இதயத்திலே நீதி இருக்கிறது, கைகளிலே பரிசுத்தம் இருக்கிறது. ரொம்ப நல்ல சாட்சி. அவர் சொல்றாரு, என் நீதிக்கு தக்கதாகவும் என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். இந்த உத்தமத்தை கண்டு, இந்த நீதியை கண்டு, இந்த பரிசுத்தத்தை கண்டு தாவீத ஆசீர்வதித்து உயர்த்தினார். எந்த அளவுக்கு? எந்த உச்சிக்கு? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தா, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார், அது தாவீதின் நகரமாயிற்று. 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். டே பை டே கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். டேவிட் வாஸ் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர் டே பை டே. ஒவ்வொரு நாள் வெற்றி, யுத்தம், போன இடமெல்லாம் ஜெயம், போன இடமெல்லாம் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றியின் உச்சி. வாட் இஸ் த சீக்ரெட்? ரகசியம் என்ன? என் இதயத்தில் நீதி இருக்கிறது, என் கைகளிலே சுத்தம் இருக்கிறது. கரங்களை தட்டி இப்படிப்பட்ட நீதிக்காக, இப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்காக கர்த்தரை துதிப்போம். இதுவரைக்கும் நல்லா இருக்குது, இப்படித்தான் பலர் ஆரம்பிக்கிறோம். ஆனா வாழ்வின் பாதி போகும்போது, வெற்றியின் உச்சிக்கு போகும்போது, சங்கீதம் 51 1 2 3 வாசிங்க. தேவனே, தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஏன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற அற்புத சாட்சி எப்படி இருக்கிறது? 51ஆம் சங்கீதத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது? அங்கே நீதி இருக்கிறது, கைகளிலே பரிசுத்தம் இருக்கிறது. இங்கே என் பாவம், என் மீறுதல், என் அக்கிரமம். ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த மாற்றம்? தாவீது ராஜாவுக்கு ஏன் வாழ்க்கை இப்படி மாறி போனது? வெற்றியின் உச்சிக்கு போகும்போதுதான் அங்க ஒரு சோதனை இருக்கு. எல்லா இடங்களிலும் வெற்றிக்கு மேல் வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று வெற்றியின் உச்சிக்கு போன பிற்பாடுதான் அங்கே ஒரு பெரிய சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? இவர் இவ்வளவு நீதியாக பரிசுத்தமாக உயர்ந்ததற்கு காரணம் டேவிட் ராஜா வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு இருந்தது. 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே ஜெபம் பண்ணி தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். தாவீதா
காலையில பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணார், மத்தியானம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணார், சாயங்காலம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணார். ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். கர்த்தர் இதை பார்த்து அவருடைய இதயத்தில் நீதி இருக்கிறது, கைகளிலே பரிசுத்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்து இப்ப ஆசீர்வதித்து உச்சிக்கு கொண்டு வந்து விட்டார். இப்படி வந்த பிற்பாடுதான் முந்தின பரிசுத்தம், முந்தின நீதி, முந்தின ஆவிக்குரிய ஒழுங்கு எல்லாம் விட்டுறாங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது ராஜா படுக்கையிலிருந்து எழுந்தான், உப்பரியின் மேல் உலாத்தினான். காலையில தியானம் ஜெபம், மத்தியானம் பைபிள் தியானம் ஜெபம், சாயங்காலம் பைபிள் தியானம் ஜெபம். இப்போ ஒரே சாப்பாடு, ஒரே தூக்கம், ஒரே ரெஸ்ட். நம்ம சபையில கூட நான் நிறைய பேரை பார்க்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்று சபைக்கு வரும்போது ஞாயிறு ஆராதனை, சாயங்காலம் சுவிசேஷ ஊழியம், மாலை சுவிசேஷ ஆராதனை, புதன் பைபிள் ஸ்டடி, வெள்ளி உபவாசம், சனி காத்திருப்பு, உபவாச ஜபம், முடிகிற ஜபம், எல்லா குள்ளத்துக்கும் தாவீது போல ஓடி வர்றாங்க. நல்லது. இதயத்தில் நீதி இருக்கிறது, கைகளிலே பரிசுத்தம் இருக்கிறது. என்னுடைய ஒழுங்கை பார்த்த கர்த்தர் ஆசீர்வாதத்தின் உச்சிக்கு கொண்டு போகிறார். அப்புறம் என்ன? இவர்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணமான தெய்வீக ஒழுங்க விட்டு விடுகிறார்கள். தெய்வீக பரிசுத்தம், தெய்வீக நீதியை இழந்து போகிறாங்க. அதனால வீழ்ச்சி. என்ன வீழ்ச்சி? வெற்றியின் உச்சிக்கு போன இந்த தாவீது நினைச்சாரு, எனக்கு நீ யுத்தமே இல்லை. He enjoyed the fruits of success. அவர் வெற்றியின் சந்தோஷத்தை முழுமையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஒரு வீழ்ச்சி வருகிறது. இனி யுத்தமே இல்லை அப்படின்னு நினைச்சார். அதனாலதான் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலத்துல தன் தளபதிகள், படைகள், சேனைகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு, எனக்கு யுத்தம் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் நல்ல ஆசீர்வாதத்தின் உச்சியில் இருக்கிறேன். அங்கேதான் தெய்வீக ஒழுங்கை இழந்தார். பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவிய தன்னுடைய வீட்டு கூப்பிட்டு சேர்த்து கொண்டார். இந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக அவருடைய புருஷனை கொலை செய்தார். என்ன பயங்கரமான 2 பெரிய வீழ்ச்சி. வெற்றியின் உச்சியில் இருந்த தாவீது உருண்டு பாதாளத்தில் விழுகிறார். ஒருவேளை பாவத்தை மன்னிச்சது மாதிரி நமக்கு தெரியும். ஓ, தாவீது அழுதார், ஜெபம் பண்ணார், பாவத்தை மன்னிச்சிட்டார். மன்னித்தது போல தெரிந்தாலும் நல்லா கவனிங்க, தீர்க்கதரிசி சொன்னாரு, உன் அக்கிரமம் நீங்கும்படி செய்தார், ஆனாலும் உன் குடும்பத்தில் காலாகாலமா யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். The dark shadow fall upon your generation. இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் சந்ததியின் மேல அந்த கார் மேகம், அந்த கருமையான மேகம், அந்த யுத்த மேகம் விழுந்து விட்டது சகோதரா. ஆகவே வெற்றியின் உச்சிக்கு போவதுதான் சோதனையிலேயே கொடிய சோதனை. இன்றைக்கு இருக்கிற உங்களை கூட, நம்மில் பலரை கூட வெற்றியின் உச்சி கொண்டு வந்து விட்டார். இனிதான் கவனமா இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், சபைக்கு வந்த ஆரம்ப நாட்களில் எந்த உத்தமம், என்ன நீதியை நமக்குள்ளே வைத்திருந்தோமோ அது கர்த்தருடைய வருகையிலே போய் சேருவர. சங்கீதம் 18:20, 18:24 தைரியமா சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயத்தின் நீதிக்கு தக்கதாக, என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தனுக்கு பதிலளித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லும் போதே மனசாட்சியில சுத்தம் இல்லாதனால போல்டா வார்த்தை வரமாட்டேங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். என் இதயத்தின் நீதிக்கு தக்கதா, என் கைகளின். எத்தனை பேர் கடைசி வரை இந்த வைராக்கியமா இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. இல்லன்னா இந்த வெற்றியின் உச்சிக்கு போன பிற்பாடுதான் இந்த கொடிய சோதனை, வீழ்ச்சியின் சோதனை வருது. ஒருவேளை உங்களில் யாராவது தாவீது போல வெற்றியின் உச்சிக்கு போனவர்கள் விழுந்திருப்பீர்கள் என்றால், இந்த ராப்போஜனத்தன்று உங்களுடைய உடன்படிக்கைகளை, உங்களுடைய தீர்மானங்களை, பரிசுத்த ஒழுங்குகளை புதுப்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெடி முழக்கம் போல சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட. மூணாவது ராஜா இந்த தாவீதின் மகனாகிய சாலமோன்.
சவுல் ராஜாட்ட இருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன? வெற்றியின் உச்சிக்கு போன பிற்பாடு பெருமைப்படக்கூடாது. தாவீது ராஜாவின் ஜீவியத்திலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன? வெற்றியின் உச்சிக்கு போன பிற்பாடு தெய்வீக ஒழுங்குகளை இழந்து போக கூடாது. இடி முழக்கம் போல சொல்வா. மூன்றாவது சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா ஆரம்பம் எப்படி இருக்கு? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்க. உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். கவனியுங்கள், சாலமோன் ராஜா வாலிபன் இளைஞன் ராஜ்யத்துக்கு வந்த உடனேயே முதல் நாளிலேயே 1000 பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டா. அன்று ராத்திரி கர்த்தருக்கு தரிசனமாகி, சாலமோனே நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். கேட்டார் பாருங்க, 3 பெரிய ஆசீர்வாதம். Solomon was the richest king around the world. Solomon was the greatest king around the world. Solomon was the famous king around the world. Solomon தான் ஐஸ்வர்யத்திலேயே உயர்ந்த 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 ராஜா. அவரை மாதிரி உயர்ந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை. சாலமோன் தான் wisest king. உலகத்திலேயே இவர மாதிரி ஞானத்தில் சிறந்த ராஜா. அவருக்கு முன்னும் ஒருத்தர் இருக்கல, அவருக்கு பின்னும் ஒருத்தரும் இருக்கல. 3வது சிறப்பு என்ன? ஃபேமஸ் கிங். அவரை மாதிரி புகழ்ச்சிக்குரிய ராஜா அவருக்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. உலகத்திலே இந்த 3 உச்சத்துல வெற்றிக்கு வந்து விட்டார் இந்த சாலமோன். தோத்திரம் ஒரு வசனம் படிங்க. தோத்திரம் 1 ராஜாக்கள் 5:4 படிங்க. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இனி யுத்தமே இல்லை, எதிரியே இல்லை, போராட்டமே இல்லை, எங்கும் சமாதானம், எங்கும் இளைப்பாறுதல். ஆசீர்வாதத்தின் உச்சிக்கு வந்து விட்டார், வெற்றியின் உச்சிக்கு வந்து விட்டார். இனிதான் சோதனை, இனி வரப்போற சோதனை கொடிய சோதனை. கல்யாணம் வருது, அநேகருடைய பக்தியும் பரிசுத்தமும் தரிகனை தான் போடுற இடம் இது. ஹலோ, ரொம்ப அமைதலாயிட்டீங்க. அநேகருடைய பக்தி, அநேகருடைய பரிசுத்தம், அநேகருடைய விசுவாசம் எல்லாம் சோதிக்கப்படுகிற இடம் இது கல்யாணம். கல்யாணம் ஆகாத பையங்களா இருந்தா உன் பக்தி வெளிப்படுகிற இடம் கல்யாண நேரம். பெற்றோரா இருந்தா உங்க பக்தி வெளிப்பட போற நேரம் உங்க பிள்ளைகளுடைய திருமணத்திலே. விழுந்து போக போகிறீர்களா? தொடர்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் ஜீவிக்க போகிறீர்களா? ஹல்லேலூயா. ரொம்ப அமைதலாயிட்டீங்க. ஹல்லேலூயா. சாலமோன் எங்க பெண்ணெடுத்தாரு? பார்வோனின் குமாரத்தி. இவங்க எங்க இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க? எகிப்திலிருந்து. எகிப்து என்றால் பாவ உலகம், பார்வன் என்றால் சாத்தான். அப்போ சாலமோனுடைய மாமா யாரு? சாலமோனுடைய மாமா யாரு? சாத்தான். சாலமோனுடைய அத்தை யாரு? பேய். சாலமோனுடைய பார்வனுடைய குமாரத்தி யாரு? குட்டி சாத்தான். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா தப்பு பண்ணிட்டேமே பாஸ்டர். தப்பு பண்ணவங்க மன திரும்புங்க, தப்பு பண்ணாதவங்க ஜாக்கிரதையா இருங்க. மாமாயார் பார்வோன், மாமியார் பார்வோனின் மனைவி சாத்தான், பேய். இந்த சாத்தானுக்கு பேய்க்கு பிறந்த குட்டி சாத்தான் தான் இந்த சாலமோனுக்கு மனைவி. என்ன ஆச்சு அப்படின்னா, விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்ய கூடாது. ஐஸ்வர்யம் என்ற ஒரே காரணத்துக்காக, ஐஸ்வர்யம் என்ற ஒரே காரணத்துக்காக சாலமோன் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கத்தட்ட பெற்றவர். நீ தான் மாமா மூலமும் ஐஸ்வர்யத்தை பெற வேண்டும் என்றுதான் பார்வோன் வீட்டில் பொண்ணெடுத்தார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள்
ஆவியை முன்னிறுத்துவதை விட்டுவிட்டு ஐஸ்வர்யம், வீடு, பணம், பொருள், நகை, நட்டு, ஸ்டட்டு, கட்டிங் பிளேட், ஸ்க்ரூ டிரைவர், 2 லாரி நிறைய வரதட்சணை, கட்டில், மெத்த, 10 பவுன், 15 பவுன், 20 பவுன், 30 பவுன், எத்தனை பவுன் போட்டான்னு வருகிறது யார்? குட்டி சாத்தானின் சித்து வேலைகளோடு அவள் வருகிறாள். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை. அதனால இந்த சாலமோன் எத்தனை கல்யாணம் பண்ணானா? 1000 கல்யாணம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. திருப்தி எப்படி வரும்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியான பெண்ணு புருஷனை வச்சல்ல, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சொல்லுங்க வாய் திறந்து திருப்தி அடைவார்கள். திருப்தி எப்படி வரும்? அது இயேசுவால் வரும், அது ஆவியானவரால் வரும். இப்படிதான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சாலமோனை போல திருமணத்தில் தங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுத்து வெற்றியின் உச்சிக்கு போனவங்க அங்கிருந்து உருள்றாங்க. 1000 மனைவி. நான் சொல்றேன், வருகையில் போறதுக்கு ஒரு மனைவி போதுங்க. வருகையில் போறதுக்கு ஒருத்தி போதும், ஒருத்தன் போதும். இவங்களால வருகிற பரிசுத்தம் 100க்கு 200% கிடைக்குது. ரொம்ப அமைதலா இருக்கிறீங்க. கல்யாணம் பண்ணுவதன் மூலம் பரிசுத்தம் கூடுதா குறையுதா? ரொம்ப அமைதலா இருக்கீங்க. கல்யாணம் பண்ணதுனால பரிசுத்தம் கூடுதா குறையுதா? ரொம்ப அமைதலா இருக்கீங்க. நான் சொல்றேன், பரிசுத்தம் கூடுது. ஏன்னா அது வரைக்கும் கொட்டு, புடுங்கு, அடுகி, தடி, கடி, எத்து, உத இல்லை. அப்புறம் தானே எல்லாம் ஆரம்பிக்கே. அதுக்கப்புறம் தான் ஜபமும் உபவாசமும் பரிசுத்தமும் பாவரிக்கையும் கூடுது. வருகை எப்போ வரும்னு வேகமா உள்ள நாடுது. தோத்திரம். இப்படி இருக்க சாலமோனுக்கு எத்தனை மனைவி? 1000. அதனாலதான் பிரசங்கி புத்தகத்தில் 120 முறை மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். என்ன முடிவு? என்ன? சாலமோன் ஐடல் வொர்ஷிப்பர். முடிவு என்ன? விக்கிரக வணக்கக்காரன். முடிவு என்ன? தண்டனை என்ன? சாலமோன் காலத்துக்கு அப்புறம் குமாரன் ரெகோபயாம் காலத்தில் ராஜ்யபாரம் 2ஆக உடைந்தது. அநேக குடும்பங்கள் புருஷன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். குடும்பம் உடைகிறது. ஒரு குடும்பம் 2 குடும்பம் ஆயிடும். 2 குடும்பம் அப்புறம் 3 நாள் ஆயிடுது. தோத்திரம் உண்டாடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் 3 கல்யாணம் கட்டினார். எத்தனை கல்யாணம்? 3 பேரையும் ஒரே வீட்டில் வச்சிருந்தார். நான் எப்போ போகும்போதும் சண்டை போடுவாங்க. அவர் என்ன சொல்லுவார்? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இந்த 3 சாத்தானு சண்டை போடுது, அதனால இந்த 3 விட்டுட்டு 4வது சாத்தான் நோக்கி ஓட போறேன்னாரு. அதுக்கப்புறம் 3 பேர் அமைதியாக, இது என்னடா கொடுமை, இன்னொரு சாத்தான் கூட போகுதாமே. தோத்திரம் உண்டாட்டும். நரகம். முடிவு என்ன? ராஜ்யபாரம் 2 ஆயிற்று. ரெகோபயாம் சாலமோனின் மகன், அவனுக்கு ஒரு கோத்திரம் தான் கிடைச்சது. அப்படியே படைத்தளபதி யெரொபெயாம் 11 கோத்திரத்தோட போனவங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பெரிய ராஜ்யம், அந்த வடதிசை ராஜ்யம் ஐடல் வொர்ஷிப்பர், விக்கிரக வணக்கம். இப்படிப்பட்ட கொடிய மோசமான சாபம் சாலமோனின் சந்ததியின் மேல் ஏன் வந்தது? திருமணத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்தார். ஒரு வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7 படிங்க. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலேகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்து அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை கடைசியிலே மனம் திரும்பினாரா? இல்லை. உச்சியின் வெற்றியின் உச்சியிலிருந்து உருண்டவர் படுபாதாளத்தில் விழுந்து போனார். திரும்பவே இல்லை. 7 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். 13 வருஷம் கர்த்தருக்கு அரண்மனை கட்டினார். முதல் 20 வருஷம் கர்த்தருக்காய் கட்டினார். பிந்தின 20 வருஷம் தன் மனைவிமார் 1000 பேருக்காய் 1000 மேடைகளை, கோவில்களை கட்டினார். எவ்வளவு சோகமான முடிவு. இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்றார், பிரதர் சிஸ்டர், கல்யாணத்தில் உங்க உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. எதை பார்த்தும் கர்த்தரை விட்டு விலகி போகாதிருங்கள். வெட்டி முழக்கம் போல அல்ல சொல்வாங்க.
ஒரு வேளை கல்யாணத்துல சாலமோனை பாரி புத்தி இல்லாம எதையாவது பண்ணிருந்தீங்கன்னா உணர்வடையுங்கள். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தவர், உணர்வையும் சேர்த்து கொடுத்தார். இவர் பாவம் செய்த பிற்பாடும் ஞானம் இருந்தது, உணர்வை இழந்து போனார். அதனாலதான் 2 முச தரிசனமாகி நீ இப்படி செய்யாதன்னு சொன்னாலும் உணர்வு வரவே இல்லை. இந்த செய்தியின் மூலம் உணர்வு வந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உணர்வடைகிறவனுக்கு மன்னிப்பு, உணர்வடையாதவனுக்கு நியாய தீர்ப்பு. உங்கள் உள்ள உணர்வடையுமானால் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப முடியும், அறிக்கையிட்டு விட்டுவிட முடியும். முன்பிருந்த அதே ஜெபத்தையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் உத்தமத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். உணர்வு இல்லைன்னா எத்தனை முறை சத்தம் போட்டாலும் என்ன இருந்தாலும் இதயம் கர்த்தர் பக்கம் திரும்பாது. சாலமோன் ராஜா மூலம் நாம் படிக்கிற ஒரு பாடம் என்ன? வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது, இதயத்தின் உணர்வை இழக்க கூடாது. எத்தனை பேர் இதயத்தின் உணர்வை இழக்காமல் இருக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை வைத்து இடி முழக்கம் போல சொல்லுங்க. இதயத்தில் உணர்வு இருந்தா 2 சின்ன பிள்ளைகள் பேசுற பேச்சுல கூட உங்க இருதயம் உணர்வடை. எங்கோ பாடுகிற ஒரு பாடலின் வரி கூட உங்களுக்குள்ள உணர்வை உண்டாக்கும். சபையிலே ஃபாதர் பாட்டோ ஏதோ ஒரு பாட்டோ துதித்து ஆராதிக்கிறோம், அந்த பாடலின் வரிகளில் கூட உங்களுக்கு உணர்வு உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய செய்தி உங்களை நோக்கி வரும்போது உங்களுக்கு உணர்வு உண்டாகும். உடனே ஜெபம் பண்ணுவீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பரிசுத்தாய் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உணர்வுள்ளவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லும் மகள. மூன்றாவதாக ராஜா எசேக்கியா ராஜா, மூன்றாவது சாலமோன் ராஜா, நாலாவது எசேக்கியா ராஜா. எடுக்கலாம். எசேக்கியா ராஜாவை குறித்து படிப்போம் என்றால் அவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. 25ஆம் வயதிலே ராஜாவாகிறார். ஆலயத்தின் கதவுகளை திறக்கிறார், ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். ஓடிப்போன லேவியர் ஆசாரியர்களாக கொண்டு வந்து ஆலயத்தில் ஊழிய செய்யும்படி ஏற்படுத்துகிறார். தசமா காணிக்கையெல்லாம் கொண்டு வாங்க, ஊழியக்காரர்களுக்கு கொடுங்கன்னு கட்டளையிட்டார். எல்லோருக்கும் சாட்சியாக இவர் தானும் முதலாவது தசமாத்தை காணிக்கை எடுத்து வைத்தார். ஜனங்களெல்லாம் கொண்டு வந்து குவியல் குவியலாக குவிச்சாங்க. பஸ்கா பண்டிகை நடத்தினாங்க. இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் எசேக்கியாவின் நாட்களிலே உண்டாயிற்று. நல்ல ஆசீர்வாதமா வளர்றதை பார்த்து பக்கத்து நாட்டு அசீரிய ராஜா படையெடுத்து வருகிறார். வந்து இவர் மேல் யுத்தம் பண்ணும் போது எசேக்கியா ஆண்டவர் நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கிறார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தூதன் ஒரே வீச்சிலே 1,85,000 சீரியரை வீழ்த்தி விட்டார். அந்த ராஜா தன் தேசத்துக்கு ஓடி போக அவருடைய குமாரன் அவனை கொண்டு போட்டார். வெற்றிக்கு மேல் வெற்றி, வெற்றியின் உச்சிக்கு வருகிறார் இந்த எசேக்கியா. அதற்கப்புறம் ஒரு பிளவை நோய் வருகிறது. பிளவை என்றால் கேன்சர், புற்றுநோய், ராஜபிளவை. ராஜபிளவை வந்தால் பிழைக்க முடியாது. தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்றாரு, ராஜாவே நீர் பிழைக்க மாட்டீர், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ராஜா சுவர்புறம் திரும்பி ஆளுகிறார். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் ஆலயத்தை திறந்தேன், ஆலயத்தை பழுது பார்த்தேன், ஊழியத்தை திட்டம் பண்ணேன், ஆசாரியர்களுக்கு காணிக்கை சுபா கொடுத்தேன், பஸ்காவை ஏற்படுத்தினேன், இஸ்ரவேலிலே மகாபெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. இப்போ நான் சாக வேண்டுமா? என் நோயை குணமாக்க கூடாதா? அரண்மனையின் வாசல் வர போன தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. தீர்க்கதரிசி திரும்ப வரார். ராஜாவே, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களோடு இன்னும் 15 வருடம் கூட்டி கொடுத்தேன். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? சூரிய கடிகாரம் 10 பாக அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பும். உலக சரித்திரத்தில் இப்படி சரித்திர அற்புதம் நடந்திருக்கா? போயிட்டு இருக்கிற சூரியன் அப்படியே 10 டிகிரி அப்படியே பின்னாடி போகுமா? இத்தனை அற்புதம் பக்கத்து நாட்டு ராஜா பாபிலோன் ராஜா கேள்விப்பட்ட உடனே அவன் இந்த அற்புத சாட்சியை கேட்கும்படி ராஜாவை தேடி வருகிறான். படிக்கலாம் வசனம் 2 நாளாகமோ
32ஆம் அதிகாரம் 24, 25. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் தக்க வண்ணம் நடவாமல் மனமேட்டிமையானான். இங்கேதான் அநேக விசுவாசிகள் வெற்றியின் உச்சிக்கு போன உடனே அங்கிருந்து உருள்றாங்க பாதாளத்தை நோக்கி. இவ்வளவு பெரிய வியாதியை சுகமாக்கின கர்த்தர் இந்த உபகாரத்துக்கு தக்க வண்ணம் அல்லவா நீங்க நடந்திருக்க வேண்டும். அதற்கு தக்க வண்ணம் நடவாமல் என்ன மன மேட்டிமை உள்ளவனானான். என்ன மனமேட்டிமை? படிங்க பார்க்கலாம். ஏசாயா 39ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. இதுதான் பெருமை. இதுதான் உபகாரத்துக்கு தக்க வண்ண நடவாமல் மன மேட்டிமை ஆகிறான். பிரதர் சிஸ்டர் விசுவாசிகள் கவனிங்க. உங்களிடத்துல ஒரு விசேஷம் இருக்குன்னா அது உங்களுடைய விசேஷம் அல்ல, உங்களுக்கு இருக்கிற இயேசு விசேஷமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்னு யாரோ தேடி வந்தா நீங்க என்ன சொல்லணும்? எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், எனக்குள் இருப்பவர் பெரியவர், இந்த உலகத்தில் உள்ளவனிலும். உங்கள்ட்ட ஏதோ ஒரு விசேஷம், கேன்சர் நோய் எப்படி ஐயா குணமானது? அதை பற்றி சொல்லுங்கன்னு பக்கத்து நாட்டு ராஜா வந்து கேட்டா, ஜீசஸ் அண்ட சராசர் அத்தனையிலும் உயர்ந்த இயேசு விசேஷித்த கர்த்தர் என்னோடு இருந்தார், நான் சுகம் பெற்றேன் அப்படி சொல்றதை விட்டுவிட்டு ஐயா வாங்க அம்மா வாங்க, எதை பாருங்க? பொருளை பாருங்க. எதை பாருங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டை பிடிச்ச பெரிய சாபக்கேடு இதுதாங்க. ஆம், உலகத்தார் அப்படித்தான் இருக்காங்க, விசுவாசிகள் அப்படித்தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு எதை காட்ட விரும்புறாங்க? எதை காட்ட விரும்புறாங்க? இன்னும் ரொம்ப அமைதலாயிட்டீங்க. வாங்க வாங்க என் பொருளை பாருங்க. நோ, வாங்க வாங்க எங்க இயேசுவை பாருங்க. கைகளை தட்டால சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, உங்களை தேடி பாபிலோன் ராஜா வருகிறார், பக்கத்து நாட்டு ராஜா வருகிறார். அவர் உங்களிடத்தில் வந்து எதை பார்க்க வருகிறார்? நீங்க எப்படி சுகம் பெற்றீங்க, எப்படி வெற்றி பெற்றீங்க சொல்லுங்க பிரதர்னா. இந்தா பாருங்க என் அரண்மனையில எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசி வந்து கேட்கிறார், ராஜாவை பாபிலோன் ராஜா வந்தானே, உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்? இயேசுவை பார்த்தார். அப்படி அல்லவா சொல்லியிருக்கணும். இவனுக்கு மன மேட்டுமே. எதை காட்டுறாரு? ஜீசஸை காட்டல. எதை காட்டுறாரு? எதை காட்டுறாரு? எதை காட்டுறாரு? இந்த கம்யூனியன் நாளில் உங்களோட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க, உங்களை சந்திக்க வர்றவங்க, 10 நிமிஷம் உங்களோட பேசுகிறவங்களுக்கு உங்களிடம் அவர்கள் எதை பார்ப்பார்கள்? உங்களுடைய பொருளையா, உங்களுக்குள் இருக்கிற விசேஷித்தவர் ஜீசஸ் ஐயா? ஜீசஸை காட்டினா நீங்க வெற்றியின் உச்சிக்கு போனாலும் பெருமையிலே மனமேட்டிமையிலே விழுந்து போகாதவர்கள், மேலும் மேலும் ஜெயம் பெறுகிறவர்கள். ஆனா எசேக்கியாவுடைய ஜீவியத்தில் வீழ்ச்சியிலிருந்து நாம் படிக்கிற பாடம், நம்மை தேடி வருகிறவர்கள் நம்மிடம் இருக்கிற பொருளை பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? சொல்லுங்களே வாய் திறந்து, சொல்லுங்களே வாய் திறந்து. ஓ, தவறு செய்யறோம்ல. எசேக்கியாவை போல மன மேட்டிமை. ஆமா, மன மேட்டிமை. நம்மளை அறியாமலே, சத்தியம் தெரியாமலே, பைபிள் படிக்கிறதில்ல, சத்தியம் கேட்கறதில்ல, உணர்வடைகிறதில்ல, சத்தியம் கற்றுக்கொள்கிறதில்ல. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் பேசுறார். உங்கள்ட்ட வருகிறவர்கள் உங்கள் பொருளை பார்க்க கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற, சொல்லுங்களேன், இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை பார்க்கணும்?
எதை பார்க்கணும் சொல்லுங்க? எதை பார்க்கணும் சொல்லுங்க? எதை பார்க்கணும்? ஜீசஸ். ஆனா இந்த உலகம் இருக்கு பாருங்க, அவங்களுக்குள்ள லூசிபர் ஆவி, உங்களையும் அந்த ஆவியில கொஞ்சம் இறக்கி விட்டு போலான்னு வருவாங்க. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் உங்க புக்கை நான் வாசித்தேன், நீங்க ஒரு எம்ஏ படிச்சிருப்பீங்களான்னார். பார்த்தீங்களா வருதா லூசிபர் ஆவி? நீங்க என்ன படிச்சீங்களா? என்ன படிச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், என்ன 2 பட்டத்தை சொல்றீங்க? நான் 4 பட்டம் படிச்சிருக்கேன். அப்படியா பாஸ்டர், தப்பா சொல்லிவிட்டேனா? எது அந்த நல்ல பட்டம்? SSLC, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். என்ன பாஸ்டர், நான் பல எம்ஏ படிச்சிருப்பேன் நான் நினைச்சேன், ஏதோ குறைச்சு சொல்லிவிட்டோமேன்னு பயந்தா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆமா, இந்த SSLC உலகம் முழுதும் கர்த்தர் கொண்டு வர்றான். உள்ளே இருக்கிற இயேசு விசேஷித்த கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பலர் பிரதர் சிஸ்டர் ஊழியர்கள் ஊழியக்காரிகள் தங்கள் அறியாமலே தாங்க எவ்வளவு பெரிய பிஸ்தா காட்டுறாங்க. கர்த்தர் சொல்றார், மன மேட்டிமை, மன மேட்டிமை, மன மேட்டிமை. நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் ராஜா எங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்தான்ல, திருக்கதை சொல்றார், ராஜாவே உங்க பொருளை பார்த்தான்ல, எத்தனை பொருளை பார்த்தான்? இவர் சொன்னார், என் அரண்மனையிலே நான் காண்பியாத பொருள். அதான் டேஞ்சர், அதான் டேஞ்சர். எல்லா பொருளையும் பார்த்தான். நாட்கள் வரும், இதே பாபிலோன் ராஜா படையெடுத்து வருவான், உம்மை சிறைப்பிடிப்பான், உம்முடைய குமாரரை சிறைப்பிடிப்பான், உம்முடைய அரண்மனை ஆலயம் எல்லாம் கொள்ளையடிப்பான், அலங்கத்தை அரண்மனைய ஆலயத்தை இடிச்சு சுட்டரிப்பான். நீர் காட்டின அத்தனை பொன்னு வெள்ளி ஆயுதம் விலையேறப்பட்ட தங்கம் எல்லாம் எடுப்பான். உம்முடைய குமார்களிலும் அநேகரை சிறைபிடித்து தன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போவான். இவ்வளவு துக்கமான வார்த்தை. இன்றைக்கு நாம மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றவங்க பொருளை பார்க்கக்கூடாது, எனக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்கணும். 10 நிமிடம் என்னோட யாராவது பேசினா நான் எவ்வளவு பெரிய ஆள் அதை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? எனக்குள் இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவர். எத்தனை பேர் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை காண்பிக்க போகிறீர்கள்? கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. எசேக்கியாவிடம் நம்ம படிக்கிற பாடம், நம்ம பொருளை காட்டக்கூடாது, அது மனமேட்டுமே, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை காட்டும். இன்னொரு பாடத்தையும் கூட நாம் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கிறோம். 2 நாளாகமும் 32-31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை, படிங்கம்மா, தேவன் அவனை கைவிட்டார். தேவன் ஒருவனை கைவிடுவாரானா அவனை கைபிடிச்சு தூக்கிவிட யாராலும் முடியாது. இதுதான் எசேக்கியாவின் வாழ்க்கையில நாம் 2வதாய் படிக்கிற பாடம். இந்த காலவெளியிலே கர்த்தர் பேசுற, தேவன் ஒருவனை கைவிடுவாரானால் தேவனால் கைவிடப்பட்டவனை கைபிடிச்சு தூக்கிவிட எந்த மனுஷனாலும் முடியாது. ஆகவேதான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த பாடத்தை எசேக்கியாவின் வாழ்க்கையிலிருந்து படிக்கிறோம். அவன் மனம் திரும்பாதனால சிறையிருப்பு உண்டாகும், உன் குமாரர்களும் சிறைபிடிக்கப்பட்டு போவார். கடைசியாக 5வதாக ஒரு ராஜா, யோசியா ராஜா. 2 ராஜாக்கள் 23-29. அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்து நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். கடைசியாக ஒரு ராஜா வெற்றியின் உச்சிக்கு போகிறார். இவருடைய சரித்திரத்தை நீங்க முந்தின அதிகாரத்திலிருந்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா 8 வயதுல ராஜாவாகிறார். என்ன சந்தோஷம், பாக்கியம். 18 வயதுல விவரம் தெரிஞ்ச உடனே ஆலயத்தை திறந்தார், ஆலயத்தை பழுது பார்த்தார், ஆலயத்தை சுத்திகரித்தார். அங்க தீர்க்கதரிசிகள் ஒரு வேத புத்தகம் தூசி பிடிஞ்சு அழுக்கு படிஞ்சு அது பாட்டில் நூலாம்பட பிடிச்சு அநேக வருஷமா மறக்கப்பட்ட உபாகமம் புத்தகம் பழைய ஏற்பாடு அந்த ஆலயத்துக்குள்ள கிடைச்சது. தீர்க்கதரிசி எடுத்துட்டு வந்து, ஐயா 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 இது என்னையா, ஒரு புது புஸ்தகமா இருக்கு, இந்த புஸ்தகத்தை பல தலைமுறையை யாரும் பார்த்ததே இல்லை, ஆனா பூட்டப்பட்ட
ஆலயத்துக்குள்ள இருந்துச்சு ஐயா. அப்படியா? தட்டி எடுத்து வாசிங்க. ஒரு தீர்க்கதரிசி வாசித்தார். உபாகமம் 27 அதிகாரத்தை வாசித்தார் பாருங்க. கர்த்தரை மறந்தா எப்படிப்பட்ட சாபம். கேட்டார் கேட்டார் கேட்டார். டக்குன்னு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு, ஐயோ ஆண்டவரே 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 என்ன மன்னிங்க, என் தேசத்தை மன்னிங்க என்று அவர் அழுது ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அழுது ஜெபம் பண்ணினார். படிங்க 22:19. நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி. பாருங்க, ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆரம்பத்தை பாருங்க. இதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உன் நாட்களே பாழும் கிடையாது, சாபமும் கிடையாது. சமாதானத்தோடு பிதாக்களுடைய சேர்வ. இதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆரம்பம் எவ்வளவு நல்லா இருக்கு. இன்னொரு வசனத்தை படிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 ராஜாக்கள் 23:25. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். இந்த யோசியா ராஜா மனதை சாய்த்தான். அவனைப் போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. வெற்றியின் உச்சிக்கு வந்து விட்டார். பக்தியின் உச்சிக்கு வந்து விட்டார். இங்கேதான் ஒரு சோதனை. The hardest test of all the test is success. எல்லா சோதனையிலும் பெரிய சோதனை வெற்றியின் உச்சிக்கு வரும்போதுதான் இருக்கு. இந்த யோசியா இப்படி மேல 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 வெற்றியின் உச்சிக்கு வந்த பிற்பாடு இப்போ ஒரு சோதனை என்னங்கிறத படிங்க. 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 29. அவன் நாட்களில், அந்த யோசியாவின் நாட்களிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். கவனிங்க, வீதியில போற நாய காதை பிடிச்சு இழுக்க எல்லாம் என்ன பாருங்க, நிறைய பேர் இழுத்து சக்கல் லவக்குன்னு கடிச்சு போடுது. ஒரு 7 ஊசி தொப்புல சுத்தி போட வேண்டியது இருக்கு. நிறைய விசுவாசிகள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரிய ராஜாவோடு சண்டைக்கு போறான். உனக்கு என்ன, நீ பேசாம இரு, நீ ஆசீர்வாதத்தின் உச்சியில் இருக்கிறா. உன்னை போல ஒரு ராஜா உனக்கு முன்னும் இல்லை, உனக்கு பின்னும் இல்லை. உனக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்ன? சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்திலே சேர்வா, சமாதானத்தோட பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்க்கப்படுவா. தோத்திரம் பண்ணிட்டேரு. அடுத்த அவிசுவாசி சண்டை போட்டா உனக்கு என்ன? இவன் குறுக்க போனான் பாருங்க, அசீரிய ராஜா இவனை கொன்று போட்டான். யோசியா ராஜாவின் வாழ்க்கையிலே நாம் 2 பாடங்களை படிக்கிறோம். ஒன்று என்ன தெரியுமா? படக்குன்னு செயல்படுறது தப்பு. கர்த்தரிடம் கேட்காமல் எதையும் செய்வது தவறு. நல்ல கவனிங்க. யோசியா ராஜா வெற்றியின் உச்சிக்கு வந்த உடனே முந்தி மாதிரிய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஒரு காரியம் கேட்டிருக்கலாம். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்து நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கலாம். அவ்வளவுதான். நினைச்சதை படக்குன்னு செய்வான். இன்றைக்கு கூட நம்ம விசுவாசிகள் யார் உபாசவை எங்க நடத்தினா உனக்கு என்ன, உடனே ஓடி போயிடுறாங்க. விளைவுகளை குறித்து யோசியாத ராஜா இந்த யோசியா. நினைக்கிறத படக்குன்னு செய்யறவன் இந்த யோசியா. நிறைய ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருக்காங்க. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரிய ராஜாவோட யுத்தத்துக்கு போனா உங்களுக்கு என்ன, யார் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? வேதம் கையில் இருக்கிறது, தீர்க்கதரிசி முன்னாடி இருக்கிறார். நான் அங்க போகலாமா? கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம். நான் அங்கே செல்லலாமா? அந்த ராஜாவோட யுத்தத்துக்கு போகலாமா? தீர்க்கதரிசியிடம் விசாரிச்சிருக்கலாம். உள்ளூர்ல கர்த்தர் வச்சிருக்கிறார். அது அல்ல, நினைச்சதை படக்குன்னு செய்தான் இந்த யோசியா ராஜா.
சாக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராஜாவால இவன் கொலை செய்யப்பட்டான். அவன் 2 பேரும் சண்டை போடுறானா, நீ ஏன் குறுக்க போற? இந்த காலவெளியில் கர்த்தர் பேசுகிறார். தேவையில்லாத விஷயத்தை நாமே விசாரிச்சு குறுக்க போய் பல சிக்கல் அகப்பட்ட நீங்க இன்னைக்கு மனம் திரும்புங்க. உடைய வசனம் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ல காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே சகோதரா, விளைவுகளை பற்றி யோசிக்காம பட்டு படக்குன்னு பேசாதே, பட்டு படக்குன்னு எதையும் செய்யாதே, எந்த முயற்சியும் எடுக்காதே. இதுதான் யோசியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற பாடம். 2 பேரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு ஜெபம் பண்ண போறேன். இயேசு புதிய ஏற்பாட்டிலே பரிபூர்ண ஜெயம் எடுத்தார். ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஜீவியத்திலே வெற்றி மலையின் உச்சிக்கு போனா. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தோத்திரம். இயேசு பிதாவின் சித்தம் செய்கிறேனா, அதைத்தான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தார். பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் உண்மையுள்ள ஊழியக்காரனா, உண்மையுள்ளவன் தானா? பிதாவின் சித்தம் செய்வதும் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிப்பதுமே எல்லா சோதனையும் ஜெயிக்கின்ற ஆவிக்குரிய அனுபவம். எல்லாம் எழுப்பி நிற்போம்.